யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளை பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு மிஷனரி இயக்கமாக கடந்த 6 ஆண்டு காலமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த 42 ஆண்டு காலமாக இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணி 42 ஆண்டு காலமாக மிஷனரி பணியில் என்னை ஈடுபடுத்தியிருக்கிறேன். அருமையானவர்களை, நம்முடைய பாரத நாட்டில் விதவிதமான மக்கள் கூட்டங்கள், விதவிதமான வழிபாடுகள். ஆனால் ஒவ்வொருவரும் தெய்வ தேடல் உள்ளவர்கள். எங்கு போனால் நான் கடவுளை பார்க்க முடியும்னு சொல்லி ஊரூராக அலைகிற மக்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதை நேரடியாக சொல்லுகிற ஒரு அமைப்பு இந்த மிஷனரி அமைப்பு. கன்னியாகுமரி தொடங்கி கிழக்கே திரிபுரா, மேற்கே குஜராத், இன்னும் வடக்கு பகுதியில் ஜம்மு காஷ்மீர் என்று தேசத்தின் எல்லா மாநிலங்களிலேயும் மிஷனரி பணி மையங்களை அமைத்திருக்கிறோம். இதுவரையிலேயும் 197 மிஷனரிகள் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 595 கிராமங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். சுமார் 5970 பேர் இதுவரையிலேயும் திருமுழுக்கு எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் திருமுழுக்கு நடைபெறுகிறது. மாதத்திற்கு 2, 3, சில நேரங்களில் 5 சபைகள். ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் சுமார் 24 சபைகளை புதிதாக உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதுவரையிலேயும் பணி மையங்களிலே தேவனின் கிருபையினாலே 32 ஆலயங்கள் கட்டி கர்த்தர் மகிமையாய் பிரதிஷ்டை செய்வதற்கு உதவி செய்தார். ஏறத்தாழ 15 இடங்களில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 85 இடங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு காத்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நற்செய்தி நம்முடைய பாரத தேசத்து வரையிலேயும் சுமார் 2000 வருஷமாக சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அருமையானவர்களே, எங்களுடைய தரிசனம் மிஷன் இந்தியா 2030 என்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாய் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4:30 மணிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி செபிக்கிறோம். அந்த ஜெபம் 7:30 மணி வரையிலே நடக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராத்திரி 9 மணிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். அதே போல் பெண்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள். இளைஞர்களாக 8 மணிக்கு கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜெபம் என்பது எங்களுடைய மிஷனரி இயக்கத்தின் ஒரு முதுகெலும்பு. அன்புக்குரியவர்களே, ஜெபத்தினால் மாத்திரம்தான் நம்முடைய பாரத தேசத்தை அசைக்க முடியும் என்கிறது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, எங்கே இருந்தாலும் சரி, நாம் ஆத்தும ஆதாய பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்பது தேவ சித்தம். பார்த்துக்குங்க. ஒரு நாள் நாம் ஆண்டவரை சந்திக்கும்போது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தான்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். என் அன்புக்குரியல அவர் கேட்கும்போது அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு நில்லாமல் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆத்தும ஆதாய பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். அருமையானவர்கள், நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்து போன கடைசி கட்டளை மனம் திரும்புங்கள், உலகமெங்கிலேயும் இந்த நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஒருவன் கூட கெட்டு போகக்கூடாது. அருமையானவர்களே, C.D. ஸ்டட் என்ற ஒரு மிஷனரி இருந்தார். அவர் எனக்கு ஊழியத்தை ஆண்டவர் நரகத்தின் வாசலில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, நான் முழங்காலில் நின்று நரகத்தின் வாசலிலே வரக்கூடியவர்களை தேவராஜ்யத்தினராக இழுக்கிறதற்கு தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஏனென்றால் நரகம் பிசாசுக்காகவும் அந்த தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு நரகம் கிடையாது. அப்படி என்றால் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து இன்னைக்கு வரைக்கும் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களை ஏதாவது விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு மாதமும் ஆத்மாவே தேடி என்கிற இந்த பத்திரிகை நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதே போல் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறதுக்கான பணித்தள ஜெப குறிப்புகளையும் இதில் எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு அனுப்பினென்றால் உங்களை நான் அனுப்பி வைப்போம். அதோடு கூட நம்முடைய பணி மையங்களில் ஆலயங்கள் நிறைய கட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஆலயங்கள் கட்டுவதற்காக தான் இந்த காணிக்கை பெட்டியை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டியில் நீங்கள் சேகரிக்கிற காணிக்கை ஆலயம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்படும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டில் பிறந்த நாள், நம்முடைய குழந்தைகள் படிப்பில் சிறந்த வெற்றி பெற்று வரும்போது, அதே சமயம் வெட்டிங் டே போன்ற நல்ல நாட்களில் நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி சிறப்பு காணிக்கைகள், காய்கறி கடை போயிட்டு வரும்போது அதில் வரக்கூடிய சில்லறை காணிக்கை பணங்கள் என்று சொல்லி இப்படி ஆண்டவருக்காக நாம் எடுத்து வைக்கலாம்.
அருமையானவர்களே, இப்படி நாம் எடுத்து வைக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார் நம்மை. அதோடு கூட தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறார் என்றால் காலையிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திவிட்டு இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக கர்த்தருக்கு மகிமையாக நம்முடைய தொழிலுக்கு நிறைவு செய்யும்போது ஒரு காணிக்கையை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எடுத்து வைத்து பாருங்கள். அது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு வியாபாரி மிகவும் நலிந்து போய் நஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஓடி போகிற நேரத்தில் தான் அவரை சந்தித்தேன். அவருக்கு ஒரு காணிக்கை பெட்டி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார் என்றால் நீங்கள் காணிக்கை பெட்டியில் காணிக்கை சேகரிங்க என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு ஓடிப்போக இருந்தவர்கிட்ட இரவு 12 மணிக்கு அவரோட உறவினர் ஒருவர் தேடி வந்து, நான் இப்படி கேள்விப்பட்டேன், நீங்கள் எங்கேயும் ஓடாதீங்க, இயேசு உங்களுக்கு இந்த உதவியை செய்யும்படி என்னை அனுப்பி வைத்திருக்கிறான்னு சொல்லி கையில் கொஞ்சம் பணங்களை கொடுத்து அந்த பணங்களை வைத்து அவங்க காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க. மறுநாள் அந்த கடையில் வியாபாரம் சிறப்பாக இருந்துச்சு. காய்கறி உடனே விற்று போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறியும் மளிகை பொருளும் வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி அவங்க தொழிலில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து 2 பிள்ளைகளுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி சொந்த வீடு என்று சொல்லி சிறப்பாக இருக்கிறார்கள். இப்படி நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆத்துமாதாய பணியில் ஈடுபட வேண்டும். லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவரை சந்திக்கும்போது நான் உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்பார் பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 25:44 பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் நிறைய குழந்தைகள் படிப்புக்காக காத்திருக்காங்க. எங்களுடைய SMPM இயக்கத்தின் சார்பில் 250 குழந்தைகள் இப்போ ஹாஸ்டல்லையும் சுமார் 148 குழந்தைகள் டேக்கர் சென்டர்ஸ்லையும் இருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், இன்னும் மற்ற செலவினங்களுக்காக ஒரு பகுதி 600, முழுமையுமாய் பொறுப்பெடுத்த 1200, அதோடு கூட ஒரு மிஷினரி குழந்தை பொறுப்பெடுத்த 1000 ரூபாய். அருமையானவர்களே, மிஷினரிகளை தேசம் எங்கிலே அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு மிஷினரிக்கு ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய். ஒருவேளை ஆண்டவர் நம்மை வட இந்தியாவுக்கு போகிறதுக்கு நம்மளால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளால் ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் செய்வதற்கு முடியும் பார்த்துடுங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக எதையாலும் செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பணித்தளத்தில் ஒரு இடத்துல போர்வெல் போட்டாங்க. ஏன்னா அங்கே சுற்று வட்டாரத்தில் தண்ணி கிடையாது. அது மாத்திரம் இல்லை, சில இடங்களில் தண்ணி இருந்தாலும் அது பயங்கர உப்பு பார்த்துக்குங்க. இன்றைக்கி மத்தியானம் 2 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் வந்துச்சு, தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, அதோடு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கானே, உடனே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி தொலைபேசி மூலமாக ஜெபம் பண்ண பார்த்துங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படி வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுத்தாரோ, அதே போல் பணிமையங்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, தேசம் எங்களையும் பணித்தளங்களை சந்திக்கிறதுக்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன். போகிற இடம்லாம் தேவன் மகா பெரிய அற்புதத்தை செய்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேயா கடற்கரை ஓரமாய் நடந்து சென்று அடையாளங்கள், அற்புதங்கள் செய்த ஆண்டவர் நம்முடைய நாட்டிலே செய்கிறார். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறதையும், அருமையானவர்களை குஷ்டரோகிகள் சுகம் அடைவதையும், பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைவதையும் தேவன் நம்முடைய பணிமையங்களிலே செய்து வருகிறார். அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அருமையானவர்களே, மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பார்டரில் பௌரா என்ற ஒரு ஆதிவாசி இனங்கள் வாழுகிறார்கள். இவர்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பெண் குழந்தைகளுக்கு 10 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, காலில் ஒரு விலங்க மாடி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கணவர்கள் இறந்து போய்விட்டால் இந்த பிள்ளைங்க காலமெல்லாம் விதவைகளாக இருக்கணும். இவங்க மத்தியில் 55 சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். இந்த குழந்தைகள் சிறப்பாய் படிக்கிறதுக்கு என்று சொல்லி மகாராஷ்டிராவில் நந்துர்பார் என்கிற இடத்துல ஒரு விடுதி கட்டி கொண்டிருக்கிறோம். 15க்கு 10 என்கிற அளவில் கட்டுவதற்கு 1 லட்ச ரூபாய் தேவை. இந்த விடுதி கட்டுவதற்கு யார் யார் காணி கொடுக்குறாங்களோ அவங்க பேர்கள் அந்தந்த அறையிலே போட்டு நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறோம். என் அன்பானவர்களே, இந்த ஆதிவாசி பிள்ளைகள் ஒருவருக்கு நம்ம ஒரு கல்வி உதவி செய்கிறது மூலம் பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. ஏனென்றால் ஒரு காலத்தில் நம்மை தேடி வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, நம்ம கல்வி கொடுத்தாங்க, இன்றைக்கி சிறந்த கல்விகளை பெற்றிருக்கிறோம். ஆகவே கல்வி என்பது மிக சிறந்த ஒன்று. அருமையானவர்களே, நம்முடைய பணி மையங்களில் ஆண்டவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்களும் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய பணி மையங்களில் கட்டுகிற ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு சின்ன தொழில் பயிற்சி, அதேபோல் விடுதிகளில் ஒரு தொழில் பயிற்சி, ஒரு டெய்லரிங், கம்ப்யூட்டர் போன்றவற்றை வாங்கி வைத்து அடிப்படை பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு ஷெட்டு வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் தேவை. நீங்கள் அதுக்காகவும் ஜோமன் இடுங்க. அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில்
இந்த ஆண்டோடைய வருகை தாமதமாக இருக்குமே என்றால் 2030க்குள்ளாக 1000 கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதனையோட பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வேதனையோட கூக்குரலிடுகிற பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னால் வந்து என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, நாமும் இந்த கடைசி காலத்தில் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய காணிக்கைகளை பயன்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முழங்கால நின்று ஜெபம் பண்ணோம்னா பெரிய ஒரு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, சில நாட்களுக்கு முன்பு ஒரு வியாபாரி என்னை கூப்பிட்டு அண்ணன், என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு, அந்த கல்யாணத்தில் வந்த மொய் பணத்தின் மூலம் ஒரு ஆலயம் கட்டணும், அதை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, கர்த்தருக்கு என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் இப்படி பொருத்தனை செய்து கொடுக்குற காணிக்கின்ற விளைவு மகா பெரிய ஆசீர்வாதம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை தொலைக்காட்சியிலே இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கும், சனிக்கிழமையில் 7:45 மணிக்கு எங்களுடைய நிகழ்வு வருகிறது. நீங்கள் பார்க்கிறதோடு உங்களுடைய நண்பர்களையும் மற்ற குடும்பத்தாரையும் பார்க்கிறதுக்கு ஊக்கம் கொடுங்கள். அருமையானவர்களே, உலக அளவில் 2% மக்கள் தான் மிஷினரி பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் நடக்கிற ஊழியங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஊழியங்களுக்காக தான் அதிகமான காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். அருமையான, அதுவும் நம்ம செய்ய வேண்டியதான். ஆனால் மிஷினரி பணிக்கு நம்ம என்ன செய்கிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் தான் ஆத்துமாதான் நடக்கும், புதிய கிராமங்களில் சபை உருவாகும். அருமையானவர்களே, இந்தியாவுக்கு வந்த மிஷினரி வில்லியம் கேரி பார்த்தீங்கன்னா இந்தியா படத்தை வைத்து இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவாராம். நம்ம நாட்டில் எழுப்பின ஒரு பெரிய மிஷினரி வேதநாயகம் அசரியா என்பவர், அவர் தான் ஃபஸ்ட்டு பேராயர். அருமையானவர்களே, இந்த வேதநாயகம் அசரியா என்பவர் அதிக பாரம் கொண்டவர், கண்ணீரோட செபிக்கிறவர். பார்த்துக்குங்க, அவருடைய சொந்த கிராமத்தை சார்ந்தவர் தான் நான். என் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு சின்ன பையன் சொன்னான்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார்கள்னு சொல்கிறீங்க, நீ ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே இவருக்குள்ள ஆமாம் நான் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கு மறுபிரதிஷ்டை செய்து அவர் மிஷினரியாக ஆந்திர மாநிலத்துக்கு போனார். அருமையானவர்களே, டோர்னக்கல் என்கிற பகுதியில் அருமையானவர்களே, அந்த கம்மம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் அவருடைய கல்லறை இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறத நம்ம போன பார்க்கலாம். சுற்றி எல்லா கிராமங்கள்லேயும் சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கோதுமை மேனியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறபடி பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாமும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி திட்டமிடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் வரும்படி உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061 767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சவுத் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 0886073 000 169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086. அருமையானவர்களே, உங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களுக்காக நுகர்வோர் வாரியம், கன்சியூமரிசம் என்கிற பொருளில் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகமெங்கிலேயும் எல்லா மனிதர்களையும் பிடித்திருக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாசை. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, அதை குறித்த ஒரு கவலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:34 சொல்லும்போது சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளில் வரக்கூடிய பாடுகளே உங்களுக்கு போதுமே. கவலைப்படுறதுனால உங்கள் சரீரத்தின் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியுமா? உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுகிறதில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை ஊக்குவிக்கும் போது, இந்த கடைசி காலத்தில் பிசாசானவன் இந்த கன்சியூமரேஷன், பொருளாசை என்கிற ஒரு இச்சையை எல்லா மனிதர்களுக்காக போட்டு கொண்டிருக்கிறான். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாத வீடுகளே கிடையாது. அருமையான, அதுவும் இப்போ ஹைஸ்பீட் இன்டர்நெட் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நெட் மூலமாக இணையதளங்களிலே சென்று அருமையானவர்களே பொருட்களை நம்ம அறியாமலேயே நாம் தேட ஆரம்பிக்கிறோம். இதை குறித்து ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார். செபஸ்டியான் என்பவர்
காசே தான் நம்முடைய கடவுளாகிவிட்டது. கடைகளும் சந்தையுமே நம்முடைய கோயிலாகிவிட்டன. புது புது சொகுசுகளையும் சுகங்களையும் வாங்கி அனுபவிப்பது என்பதே நமது வழிபாடாகிவிட்டது. விளம்பரங்களை பார்ப்பது என்பது நம்முடைய தினசரி தியானங்கள். அடுத்து என்ன பொருளை வாங்கலாம் என்று சிந்திப்பதே நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. கடைவீதியும் சந்தை பொருளும் நம்முடைய ஆன்மீக மீட்பு என்று இந்த நாட்களை எண்ணுகிறோம். நுகர்வோர் கலாச்சாரம் இறைமக்களின் ஆன்மீக வாழ்வையை சீர்குலைத்து விடுகிறது. இவை மனிதர்களும் தேவனிடமிருந்து பிரித்து அந்நியமாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஊடகங்களுடைய தூண்டுதலுக்கு, சமூக தொடர்புகளுக்கு இது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை தூண்டி ஒரு வெறியை உண்டி பண்ணி விடுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு கவர்ச்சியான ஒரு சிந்தை நமக்குள்ளாக பெருகி, அருமையானவர்களே, இந்த உலக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நம்மை அறியாமலே ஒரு மாயையை மனதுக்குள்ளாக இவைகள் உருவாக்கி விடுகிறது. என் அன்பானவர்களே, இன்றைய இப்படிப்பட்ட இந்த நுகர்வோர் கலாச்சாரத்தில் கிறிஸ்தவ விசுவாசம் என்ன சொல்கிறது, இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். நல்ல விசுவாசிகள், இன்னும் கேட்டால் போதகர்களிலே கூட அநேகர் இஎம்ஐ என்ற அந்த சிஸ்டத்துக்குள்ளாக விழுந்து வீடு வாங்குவது, கார் வாங்குவது, இன்னும் மோட்டார் சைக்கிள் வாங்குவது என்று ஈடுபட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, 42 வருஷம் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. எந்த தேவையாக இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவர் எப்போ தருவாரோ அன்றைக்கு நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, 42 வருஷம் கழித்து என்னுடைய சரீர பலவீனை நிமித்தம் டாக்டர்ஸ் இன்னும் இங்கே பைக் ஓட்டக்கூடாது பிரதர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹேண்ட் பழைய காரை வாங்கி, அதுவும் சிஎன்ஜி போட்டு, ஏன்னா பைக் காசு தான் அதுக்கு செலவாகணும்னு சொல்லி அதை என்னுடைய மகன் எனக்கு போட்டு கொடுத்துருக்கிறார். எதற்கு அவங்க மத்தியில் சொல்கிறேன்னு சொன்னால், அருமையானவர்களே, நமக்கு என்ன எப்போ தேவையோ அந்த நேரத்தில் ஆண்டவர் அதை தருவார். அதை மீறி நாமவே போய் கடன் பட்டு பொருட்களை வாங்கி அப்புறம் அந்த இஎம்ஐயை அடைக்க முடியாமல் நம்ம படுகிற பாடுகள் இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய பாடுகள். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே. அப்புறம் அதற்காகத்தான் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு சில இடங்களில் என்ன நடக்குன்னா, அது கட்ட முடியாமல் கடன் கொடுத்தவர்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து சில தேவையற்ற வார்த்தைகளை பேசி மன உளைச்சலாக்கி மற்றவங்க பார்க்கத்தக்க நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை அவங்க எடுத்துகிட்டு போகிறது. சில நேரங்களில் நம்முடைய வீடை தண்டரா போட்டு அப்புறம் அதை ஏலம் விடுறதுன்றது மிக ஒரு அசிங்கமான காரியம். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகள் தேவனால் பிறந்தவர்கள் தான் விசுவாசிகள். இவர்கள் கடன் போன்ற காரியங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சற்று சிந்தியுங்கள். கவர்ந்தெழுக்கும் விளம்பரங்களுக்கு அருமையானவர்களே நீங்கள் மயங்காமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்த்து நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாள் விழுந்து போவதற்கு என்ன காரணம் பாருங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த பெண்ணானவள் அந்த மரத்தை பார்த்தாள். அந்த மரம் சாப்பிடுவதற்கு அந்த பழம் மிகவும் நல்லது, பார்வைக்கு இன்பமானது, புத்தியையும் தெளிவிக்கிறது, ஆசைப்படத்தக்க விதமான பழமாக இருக்குது என்று கண்டு அந்த பழத்தை அவள் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய புருஷனுக்கும் அதை வைத்தாள், அவனும் சாப்பிட்டான் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு பொருள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த பொருள் விசுவாசத்தில் ஜெபித்து வந்துச்சா இல்லைன்னா கடனில் வந்துச்சாங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையானவர்கள், அதை பயன்படுத்தும் போது எவ்வளவு சீக்கிரம் அந்த கடன்களை முடிக்க முடியும்னு சொல்லி யோசித்து பாருங்கள். இன்னும் எனக்கு தெரிந்த சில சில பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் கூட பார்த்தீங்கன்னா ரோட்டில் புடவை கொண்டு வருவாங்க. பார்த்துக்குங்க, 500 ரூபா புடவை இருக்கும். அதை சொல்லுவோம் 1000 ரூபாம்மா, நீங்கள் 300 ரூபா கட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு உடனே கொடுத்துருவோம், மீதியம் உள்ளது நீங்கள் 10 தவணையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே 4-5 புடவை அப்படி தூக்கி போடுவான். எல்லாவற்றையும் பார்த்து விட்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் அதை விட நல்ல புடவையை அதே 300 ரூபாய்க்கு நீங்கள் கடைக்கு போனால் எடுக்கலாம். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம குறைவான மலிந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நிறைய நேரங்களில் சிக்கி விடுகிறோம். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, இதில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இதன் விளைவு பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவரோடு கூட இருந்த உறவு விட்டு போகுது. பார்த்துக்குங்க. அப்புறம் என்ன நடக்கும்? விசுவாசிகளாகிய நமக்கு எங்கே போனால் பணம் கிடைக்கும், ஊழியக்காரர்களாகிய நமக்கு எந்த வீட்டுக்கு போனால் பணம் கிடைக்கும், இந்த எண்ணம் தான் வரும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, 42 வருஷம் ஊழிய காலத்தில் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு பொருள் தருவாங்க, பணம் தருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு நாள் ஒரு பொருளும் கிடைச்சது கிடையாது. மாறாக அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்,
நல்ல தேவனுடைய வசனங்களை அவர்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோட என்றைக்கு போயிருக்கிறோமோ அன்னைக்கு அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பதற்கும் மிஞ்சமாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே தான் அருமையானவர்களே, தேவ பிரசன்னம், தேவ நடத்துதல், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பொய்யான ஆசைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா, இப்படி ஆதாம் ஏவாள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு வேதனையும் வேர்வையும் சிந்தி கண்ணீரோடு அலைந்தார்களோ, நம்முடைய ஜீவியம் அப்படி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, ரெண்டாவது நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஊனுடலுக்கு இல்லைன்னா இந்த உடல் காரியங்களை குறித்து நிறைய கவலைப்படுகிறோம் பார்த்துக்குங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய நேரங்கள் யூகங்களாக இருக்கிறோம் பார்த்துக்குங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். பவுல் பிலிப்பிய திருச்சபை கடிதம் எழுதும்போது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அருமையானவர்களே, முதலாவது தேவனுக்கு ஒவ்வொரு காரியங்களும் நம்ம தெரியப்படுத்தணும்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17-21 வரை பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் சரியான பாதையை காட்டுவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தான் சரியான வழியை காட்டுகிற ஆண்டவர். அருமையானவர்களே, நம்மிலே பலர் உலக பிரகாரமாக சிந்தித்து வேறு விதமாக நம்ம யோசித்து சிலுவைக்கு புறம்பாக நம்ம மாறி விடுகிறோம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த நாட்கள் சிலுவை தியானங்கள் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சிலுவையை சுமக்கிறதற்கும் சிலுவை பற்றி யோசிக்கிறதற்கும் நிறைய நேரங்களில் வெறுப்பாக இருக்குது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மாறாக எப்போ பார்த்தாலும் உலக பிரகாரமான சுகபோகங்களை நினைத்து அதிலே நாம் ஆசையோடு கூட இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய கவலை என்பது எதையும் சாதிக்க உதவாது. கவலைப்படுகிறதுனால நம்மளுக்கு நோய்கள் தான் வருமே தவிர, உலக பிரகாரமான பொருள் மேலே ஆசைப்பட்டு நம்ம வெறும் இந்த சோம்பேறி அவனுடைய கனவுகளில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்துக்குங்க. அப்படி தான் இருக்குமே தவிர எதையும் நம்ம அடைந்து போவது கிடையாது. ஆகவே என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 12வது அதிகாரம் 13-21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரனை குறித்து அந்த இடத்துல சொல்கிறார் பார்த்துக்குங்க. அவனுக்கு நிறைய விவசாயங்கள், நிறைய பழங்கள் எல்லாமே விளைஞ்சுது. எல்லாமே தன்னுடைய தோட்டத்தில் வீட்டில் கொண்டு நிறைய ரூம்ஸை கட்டி எல்லாத்தையும் சேமித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மா பார்த்து பேசுவானா, என் ஆத்மாவே நீ அநேக ஆண்டு காலம் சந்தோஷமாயிரு, உனக்காக நிறைய பொருளை நான் சேகரித்து வச்சுருக்கேன்னு சொல்லுவான். அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, மதிகேடனா அறிவில்லாத முட்டாளே, இன்னைக்கு ராத்திரி நீ எடுத்துக்கொள்ளப்படுவே என்றால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்காகும்? இதுதான் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களை யோசித்து பாருங்க. அப்படின்னா நமக்குன்னு என்ன இருக்குது இல்லையா? ஆண்டவர் சொல்லும்போது உனக்கு ஒரு வஸ்திரத்தை மட்டும் வச்சுக்கோன்னு சொன்னார். வைத்திருக்கோம். ஆனால் வஸ்திரங்கள் வாங்குறங்கிறதுல எவ்வளோ பெரிய வெறி பாருங்களேன். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு அம்மா அவங்க கணவருக்கு ஒரு ஃபேன் செட் எடுக்கிறக்கா, பர்த்டே ஃபேன் செட் எடுக்கிறக்கா போகிறாங்க கடை வீதிக்கு. அங்கே போனால் நிறைய புடவைகள் தொங்குது பார்த்துக்குங்க. கடைசியாக சும்மா போய் தான் பார்ப்போமே, திரும்ப வரும்போது நம்ம கணவருக்கு ஃபேன் செட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ளே போனவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பொருளையும் பார்த்த உடனே எதையாயிலும் வாங்காமல் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் அவன்கிட்ட பேசி பொருட்களை வாங்கி எல்லா காசையும் இழந்து கணவருக்கு பொருள் வாங்க போனவங்க அவங்களுக்கு பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்க பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், இது நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த நுகர்வோர் கலாச்சாரத்தை குறித்து, இஎம்ஐயை குறித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஆஃபர் ஆகி வந்திருக்கு அப்படின்னு மெசேஜ் வரும். அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் எத்தனை லட்சம் விழுந்திருக்கு, உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது, நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பணம் வந்துடும். இப்படி நிறைய விளம்பரங்கள் நம்ம தேடி வருது. அருமையானவர்களே, ஒன்றை கவனித்து கொள்ளுங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற பணங்களை எப்படி பிடுங்கலான்னு சொல்லி தான் எல்லாரும் வழி தேடுறாங்களே தவிர, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்களோட யாரும் உங்கள்கிட்ட வரல. அதை நீங்கள் எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. அருமையானவர்களே, சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு வியாபாரி மிகவும் நலிந்து போய் அவர் ரொம்ப நஷ்டமடைந்து கொண்டு இருந்தார். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், அந்த விசுவாசத்தில் தளர்ந்து போகாதீங்க, உங்களுடைய பாடுகளை நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவார். நம்முடைய வேத புஸ்தகத்தில் யோபு என்பவருடைய பாடுகள் வெறும் 9 மாதம்தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு சிறையிருப்பை மாற்றுவார்னு சொல்லி அவரோட பேசி ஜெபம் பண்ணி அவருக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்து அவருக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் மூலம் தொடர்பு வருது. அவர் சொல்கிறாரு, மெட்ராஸில் இப்படி ஒரு மீட்டிங் இருக்குது,
நீங்கள் ஒரு 1,50,000 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா கட்டிட்டு அங்கே போய் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு 50 லட்ச ரூபாய்க்கு செக்கு தருவாங்க. இதுக்கு வட்டி கிடையாது. நீங்கள் சம்பாதித்த பின்பு நீங்கள் அதை திரும்ப கொடுக்கலாம், சில ஏழைகளுக்கு தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அதை சொல்லி கேட்குறாரு. இப்படி ஒரு ஊழியக்காரருடைய காரியங்கள் இருக்குது, நம்ம போகலாமான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அண்ணா நல்லா கவனிச்சுக்குங்க, ஏற்கனவே நீங்கள் நலிஞ்சு சீரழிஞ்சு போய் இருக்கீங்க, இன்னும் அதிகமாக சீரழிக்கிறது தான் இந்த ஆலோசனையை தவிர 50 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்குறவர் ஏன் உங்ககிட்ட இருந்து 1,50,000 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு கொடுக்கணும்? 1,50,000 லட்ச ரூபா கழித்து 48,50,000 உங்கள் கையில் கொடுக்க வேண்டியதானே, வேண்டானே நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னேன். என் அன்புக்குரியவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய இளைப்பாறுதலை நமக்கு தருவதற்காக அழைப்பு கொடுக்கிறார். அருமையானவர்களே, பொருளாசை, அருமையானவர்களே, 1 தீமோத்தேயு 6:10 உண்ணவும் உடுக்கும் இருந்தால் மட்டும் நமக்கு போதும்னு சொல்லி இருக்கும்போது, அருமையானவர்களே, பொருளாசை பண ஆசையில் விழுந்து நம்ம யாரும் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொள்ளாதபடி அருமையானவர்களே காத்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிக்கிறேன். ராஜஸ்தானில் ஒரு பெரிய மனுஷர் பார்த்துக்குங்க, அவருக்கு பிள்ளைங்கள்லாம் கிடையாது, யார்கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. திடீர்னு அந்த வயசான காலத்தில் அவங்க மனைவி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியில் ஊராரெல்லாம் சேர்ந்து பெரியவருக்கு நல்லா அடக்கம் பண்ணிட்டாங்க. தாசில்தார்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு யாரும் கிடையாது, அதனால் அவங்க வீடை நீங்கள் அரசுக்கு எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி. அது அரசு உள்ளே போய் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கடைசி ஒரு பியூரோ இருக்குது, அதை திறக்கிறாங்க. 2,000 ரூபா நோட்டு மட்டும் சுமார் 40 லட்ச ரூபாய்க்கு 2,000 ரூபா நோட்டு இருக்குது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இவைகள் யாருக்காகன்னு யோசித்து பாருங்களேன். நல்லா சாப்பிடவும் இல்லை, 4 பேருக்கு தான தரவும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே வச்சு அந்த நோட்டு செல்லாது, இனி அது பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி அரசு அறிவிப்பு கொடுத்தது கூட அவங்களுக்கு புரியலை பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இப்படி தான் நிறைய பேருடைய நம்முடைய ஜீவியம் இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு மகிமையாக உங்களை காத்து இந்த நுகர்வோரியம் கன்சியூமரிசம் என்கிற இந்த கலாச்சாரத்தில் விழுந்து போகாதபடி விசுவாசிகள் ஜெபித்து தேவன் தருவார் என்று காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வழிகாட்டியாக நம்முடைய எதிர்காலத்துக்கும் அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வாசனங்களை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். உலக பிரகாரமாக எனக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்னு சொல்லி பட்டியல் போட்டு அது எங்கே போனால் மலிவாக கிடைக்கும்னு சொல்லி அதையே தேடி எங்களுடைய ஜீவங்களை வீணாக்கி விடாதபடி ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபத்தில் வைத்து அந்தந்த நேரத்தில் தேவைகளை இயேசு சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் காணப்படும்படி இயேசுவே நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த ஒரு பொருள் வாங்கி தரவில்லை, இந்த செல்ஃபோன் வாங்கி தரவில்லை என்கிற ஒரே காரணத்துக்காக ஆண்டவரே சில குடும்பங்களில் போட்டி, ஆண்டவரே பிரிவினைகள், ஆண்டவரே சில இடங்களில் இதற்காக தற்கொலை நடந்து இருக்கிறது. கர்த்தாவே நீர்தாமே விஷயத்தில் அந்த மாதிரி காரியங்களில் குறுக்கிட்டு ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறதோடு நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாரத நாட்டுக்கு ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக, எங்களுடைய நாட்டு மக்களுக்கு நல்வழியை காட்டுகிறதற்காக எங்களை பிரித்தெடுத்திருக்கிறதுனால பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக நாங்கள் வளரும்படி இயேசுவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய அன்பு குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் தொட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருடைய உள்ளங்களிலும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பெருக வாழ்த்துகிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல், பிரசன்னம், ஆசீர்வாதம், சமாதானம் இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் கூட தங்கி இருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?